பெல்வியூ அண்டர் கிரவுண்ட் மைன் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்குது. அந்த சுரங்கத்துக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். இதுக்கு வந்துட்டு $25 வந்து ஒரு ஆளுக்குன்னு சொல்லி பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து வண்டி பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. நம்ம அந்த சுரங்கத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா குளிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வார்மாக போட்டு வர சொன்னாங்க. சரி, அதனால தான் நம்ம வந்து இப்போ ஜாக்கெட் போட்டுட்ருக்கோம். இங்கே நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு இப்போ தான் எந்திரிச்சு அவனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து அந்த நிலக்கரி எடுத்துகிட்டு வர ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் உள்ளே வந்து நிலக்கரியும் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் அந்த டூர் செக்இன் ஆஃபீஸ் இருக்குது. போய் செக்இன் பண்ணுவோம். ஹாய். ஓகேங்க, நம்ம வந்து கரெக்டாக ஒரு 2:10க்கு வந்தோம். அதனால் வந்துட்டு இப்போ 2:00 வந்து ஒரு ஸ்லாட் வந்து உள்ளே போயிருக்கான். அதனால் 3:00 தான் நெக்ஸ்ட் வந்து போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சைன்லாம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உள்ளே போய் எதாவது நடவதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, இவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பே பண்ணியாச்சு. அடல்ட்டுக்கு வந்து $25, 6 இயர் கீழே வந்து பார்த்திங்கன்னா $5. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து $31 வந்து ஆயிருக்கு. இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைனர்ஸோட வந்து ஐடி கார்டாமா. இப்போ அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களோட ஐடி கார்டு இங்கே இருக்காது. சப்போஸ் அவங்க வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து உள்ளே வெளியில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்ஸ் வச்சுருக்காங்க. ஹெல்மெட்ஸ் கூடயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஹெல்மெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லைட் இருக்குது. ஒரு சுவீனியர் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் எல்லாமே $1 ஈச்சு. இது நீங்கள் லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஜெம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கேயும் எடுத்துகிட்டு வந்தான். இப்போ இவனுக்கு வந்து எங்கேயும் கிடச்சிருச்சு ஜெம்ஸு. இதை ஒரு போகிறப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கான். இதெல்லாம் வேணுமா இங்கே? சரி, நம்ம போகிறப்போ வாங்கிக்கலாம். ஓகே. அப்புறம் இங்கே வந்து ஐடி கார்டு இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்து நம்மளும் வேணால் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்துட்டு போன ஞாபகார்த்தமாக. இந்த மைனுக்குள்ளே யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்கே வந்து வரிசையாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த ட்ரில் போடுற அந்த மிஷினு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மிஷின் தான். இது என்ன பண்ணணும்னா நிலக்கரி அப்படியே வந்து எடுக்கும் போல் அப்படியே எடுத்து உள்ளே தள்ளி இந்த பாத்வேல தள்ளிடும். இதை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு இதிலேருந்து அப்படியே இந்த மிஷின்லேருந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு இங்கே கொண்டாந்து போட மாட்டிருக்கு. இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மிஷினை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து கோல் எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கேவ்மேனோட ஸ்டாச்சு வந்து இங்கே இருக்குது. இது வந்து வுட்டில் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து லைட்டாக அப்படியே நிலக்கரிலாம் வந்து பூசி விட்ருக்காங்க. அந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக. ஒரு 1 hour கேப் இருந்துச்சுங்க. அந்த கேப்பில் வந்து என்னென்ன சேட்டை பண்ணமோ எல்லா சேட்டையும் பண்ணிகிட்ருக்கான் இங்கே. ஓகே, நம்ம வந்து ஹெல்மெட்டு லைட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். இங்கேயும் ரெடி ஆகிட்டோம். நம்ம வந்து மைனுக்குள்ளே போகிறோம். இதுதான் மைனோட என்ட்ரன்ஸு. ஓகே, இந்த நிலக்கரி சுரங்கம் வந்து பார்த்திங்கன்னா 1903 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1929 தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்துட்டு நிலக்கரியை வந்து உள்ளேயும் வெளியவும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்களாம். இதுதான் வந்து ஒரு ப்ரைமரி என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் வந்து தெரியும்னு சொல்கிறாங்க. நிலக்கரி எல்லாத்தையும் அந்த வண்டியில் எடுத்து போட்டு டிப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்குமா, அங்கே போய் வெயிட் பார்த்துட்டு எவால்வேட் பண்ணிட்டு அந்த நிலக்கரி எல்லாமே வந்து கனடா ஸ்பெசிஃபிக் ரயில்வேக்கு வந்து விற்றுருவாங்களாமா. இவங்களோட மெயின் கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா அந்த கனடா ஸ்பெசிஃபிக் ரயில்வே தானா. அவங்க தான் வந்து அந்த ட்ரெயினுக்கு வந்து நிலக்கரியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். 1957 வந்துட்டு அவங்க நிலக்கரி ட்ரெயினை தான் ஸ்டாப் பண்ணிட்டு டீசல் இன்ஜின் கொண்டு வந்துட்டாங்களாம். அதனால் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய லாஸ் ஆகி இவங்க வந்து பேங்க்ரப்டை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்களாம். என்ட்ரன்ஸில் வந்து அழுகுல முட்டை நாற்று அடிக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ளே போனோடனே அது வந்துட்டு போயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிலக்கரியை ஏற்றிட்டு போகிற இந்த வண்டியை தான் இவங்க கோல் கார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 2 சிலிண்டர் பேக் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஆக்சிஜன் டேங்க்கு. இது வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு காப்பாற்றுவாங்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் to 2 மணி நேரம் மட்டும்தான் வந்து ஆக்சிஜன் இருக்குமா. 1910 இங்கே ஒரு மேஜரான ஆக்சிடென்ட் நடந்துச்சாங்க. நைட்டு 8 மணிக்கு நடந்த ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் ரெஸ்கியூ டீம் வந்தாங்களாம். ஏன்னா இருக்கிறதுலே க்ளோசஸ்டான ரெஸ்கியூ டீம் வந்து அவங்க தானா. அவங்க ட்ரெயினில் வரத்துக்கு 6 மணி நேரம் வந்து ஆகுமா. அந்த சம்பவத்தப்போ 30 பேர்கிட்ட வந்து இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த லோக்கலில் ரெஸ்கியூ டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்களாம். அப்புறம் இங்கே 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள்.
இதில் உயிரோடு இருக்கவங்கள வந்துட்டு இந்த கம்ஃப்யூட்டர் மாதிரி இருக்குல்ல இந்த ஸ்ட்ரக்சர்லேயும், இறந்தவங்கள வந்து அந்த பலகை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர்லேயும் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அப்புறம் ராக் டஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இந்த கோல் மைனில் வந்து மீத்தேன் கேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா, அதனால் டெய்லி மார்னிங் வந்து இந்த டஸ்ட்டை வந்து தூவி விடுவாங்களாம். இது வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எளிதாக தீப்பிடிக்காது அப்படின்றாங்க. ஓகே, இன்ட்ரொடக்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ கோல் மைனுக்குள்ளே போகிறோம். அந்த இடத்துலேருந்து பென்சில் ஒன்று எடுக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து பென்சிலை வந்து ஈஸியாக எடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக வந்து உள்ளே போகலாம். சப்போஸ் எடுக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கு, அதனால் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு சேஃப்டி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன மார்க்கர் மாதிரி இருக்குது. அந்த மார்க்கரில் க்ரீனு, எல்லோ, ரெட் அப்படின்னு இருக்குது. க்ரீன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து தைரியமாக உள்ளே போகலாம். எல்லோ, ரெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கவங்கள வந்து எவாக்குவேட் பண்ணி வெளில கூப்பிட்டு வரணும். ஏன்னா பாறைகள் வந்து நகர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மேற்கொண்டு உள்ளே போகணும். இந்த சுரங்கத்தில் ஃபஸ்ட்டு தோண்டின இடம் வந்து இந்த இடம் தானா. இது வந்து 300 மீட்டர் வந்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மரம்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து டிம்பர் வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த ராக்ஸ் எல்லாம் வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இது வந்து ரெகுலராக வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா. அப்புறம் இங்கே ஒரு ஷாஃப்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து 1980 வந்து பில்ட் பண்ணாங்களாம். இந்த இடத்த வந்து மியூசியமாக கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து இதை பில்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு டிம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 1903 இருக்காமா. இந்த சுரங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்குது. இந்த டிம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினரல்ஸோடு சேர்ந்து இந்த மரமுமே வந்து கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன நீரோட மாதிரி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நிலக்கரி சுரங்கத்தில் வந்து தோண்டிட்டு இருந்தவங்க வந்து தெரியாமல் வந்து அந்த நீரோட்ட பாதையை வந்து குத்தி விட்டாங்களாம். அதிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த தண்ணி வந்து நிற்காமல் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கம் பாத்ரூம்காகவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஏன்னா அந்த தண்ணி வந்து குடிக்க முடியாதான். இந்த தண்ணி வந்து சல்ஃபர் நிறைந்ததுனால நம்ம உடலில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆபத்தானது. பிரேக் டைமில் அவங்களால வெளில வந்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இதையே வந்து பாத்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே மேலே ஒரு பாறை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து சாண்ட்ஸ்டோனு. இது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குமா, ரூஃபுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கீழே உள்ளது தான் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி. நிலக்கரியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து காசு தருவாங்க. இப்போ ஒரு டன் நிலக்கரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50 சென்ட் தான் தருவாங்களாம். நடுவில் இங்கே ஒரு பாறை இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து கேப்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிலக்கரி தோண்டிகிட்டு இருக்கப்போ இது வந்து தலையிலலாம் வந்து விழுந்துருமா. அப்போ வந்து ஸ்ட்ராங்கான ஹெல்மெட் வந்து கிடையாது. நார்மலாக நம்ம தொப்பி மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தொப்பி தான் போட்டு வேலை செய்வாங்களாம். அது வந்து மேலே விழுந்தாலும் நிலக்கரி நடத்துகிறவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்களாம். ஒர்க் பண்ணுறவங்களோட சொந்த செலவில் தான் வந்து அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைனோட 2வது சுரங்கம் வந்து இங்கே தான் இருக்கான். இது வந்து 38 டிகிரி ஆங்கிளில் வந்து போகும். 5.5 கிலோமீட்டர் வந்து உள்ளே வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து பாக்ஸ் கிரிப்பிங் வந்து சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ் வந்து இது டிசைன் பண்ணுவாங்களாம். இந்த ராக்லாம் வந்து உழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பாக்ஸ் கிரிப்பிங் வந்து பண்ணி வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட் எய்டும் ஃபோனும் வந்து வச்சுருக்காங்க. 1910 வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமேட்டு தான் இங்கே வந்து ஃபோன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களாம். நம்ம நடந்து வந்த இந்த பாதை தான் வந்து இந்த சுரங்கத்தோட ஹைவேன்னு சொல்கிறாங்க. இதில் தான் வந்து கோல் கார் வந்துட்டு வேகமாக வந்துட்டு போயிட்டு இருக்குமா. அதனால் வந்து மக்கள் வந்து சுரங்கம் தோன்றவங்க வந்து உள்ளே என்ட்ரானோடனே எவ்வளோ சீக்கிரமோ அவங்களோட இடத்துக்கு போகணுமோ டக்குன்னு வந்து ரீச் ஆயிடுவாங்களாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் வந்து மேலே ஏறுவாங்க. இது வந்து 150 அடி வந்து உயரம் இருக்கும். இது வழியாக ஏறி சீக்கிரமாக அவங்க இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் வந்து கோல் காரு. இந்த காரில் வந்து இப்படி தான் வந்து உட்காந்துட்டு போகணுமா. சப்போஸ் நம்ம வந்து எட்டி பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்க பாறை வந்து நம்ம ஹெட்டை வந்து அடிச்சு நவுத்திட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோலை வந்து அவங்க இந்த வழியாக அமுச்சு விட்டு இந்த வண்டியில் வந்து ஃபில் பண்ணிடுவாங்களாம். இது வந்து 1 டன் வந்து பிடிக்குமா. ஒரு சில வண்டி வந்து 6 டன் கூட பிடிக்குமா. இவங்க வந்து 1 டன் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐடி கார்டு பார்த்தோம் பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில், அந்த ஐடி கார்டு வந்து இதில் வந்து மாட்டிடுவாங்களாம். இதில் வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து அந்த ஐடி கார்டில் இருக்கவங்களுக்கு வந்து காசு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில டைம் வந்து 2 பேர் 3 பேர் கூட ஒரு வண்டியை ஷேர் பண்ணிப்பாங்க. கடைசியாக வந்து அவங்க பிரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சின்னதாக ஒரு ரூம் இருக்குது. இது வந்து இந்த நிலக்கரி சுரங்கம் தோன்றவங்களே வந்து இந்த ரூம் வந்து செஞ்சுப்பாங்களாம். இதுக்காக வந்து தனியாக காசுலாம் எதுவும் தரமாட்டாங்களாம். இவங்களோட சேஃப்டிக்காக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சுப்பாங்களாம். அப்புறம் இங்கே ஒன்று இருக்க பாருங்கள், இதுதான் வந்து ஆக்ஸு. இதை வச்சு தான் நிலக்கரியை வந்து எடுப்பாங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து இதை கையில் வச்சுட்டு குத்திகிட்டே இருந்து நிலக்கரி எல்லாத்தையும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யாராவது வந்து ஹோல்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் ரவுண்ட் வந்து கொடுத்தாங்க.
அப்புறம் இன்னொரு மிஷின் கையில் வச்சுருக்காரு பாருங்கள். இந்த மிஷின் வந்து ஏர் பிக்காமா. இது வந்து யாருக்காவது வந்து ப்ரோக்கன் ரிப் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ கை கால்லாம் வந்து ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களால வந்து இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த மிஷின்லாம் வந்து யார் வந்து சுரங்கம் தோண்டுறாங்களோ அவங்களுடைய சொந்த செலவில் வந்து வாங்கிக்கணுமா. இந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு எல்லா ஊர்லேயுமே கடை இருக்குமா. ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லா ஊர்லேயுமே இந்த நிலக்கரியை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து இந்த ஒரு இதுதான் வந்து ரொம்ப பெரிய எனர்ஜி சோர்ஸுன்றனால எல்லா ஊர்லேயுமே வந்து நிலக்கரி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து எல்லாருடைய லைட்டுமே வந்து ஆஃப் பண்ண சொன்னாங்க. இவர் கையில் ஒரு லேம்ப் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அந்த லேம்ப்பு தான் வந்து சேஃப்டி லேம்ப்பாக. இந்த மைன் நடத்துகிறவங்க வந்துட்டு இந்த லேம்பை தான் எல்லோரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களாம். இந்த லேம்பில் வந்து எரிபொருள் செட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்களாம். அது வந்து 8 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் எரியுமா. இப்போ வந்து இவங்க அதிகமாக வச்சுட்டாங்கன்னா அது சீக்கிரமாக எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அளவை வந்து அவங்க கம்மி பண்ணிடுவாங்களாம். இந்த லேம்பில் வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, அந்த தீயில வந்து மேலே ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னா மீத்தேனோட அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா. ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து மீத்தேன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் உடனே இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த லேம்ப் வந்து இண்டிகேஷன் தருமா. சப்போஸ் நீங்கள் வந்து போகலை அப்படின்னா அந்த மீத்தேன் கேஸ் அலையும் வந்து நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லேம்ப் வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த லேம்பை வந்து மைனர்ஸ்க்கு யாருக்குமே வந்து பிடிக்கவே இல்லையா. இருந்தாலும் இதை வந்து தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றனால இது எப்படி வந்து எங்கே மாட்டுறது அப்படின்னு தெரியலையா. சப்போஸ் இவங்களுக்கு பின்னாடி வச்சாலும் அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, முன்னாடி வச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த நிலக்கரியை வெட்டுறப்ப வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேம்பை வந்து பல்லாலேயே கடிச்சிக்கிட்டு வந்து வேலை செய்வாங்களாம். சப்போஸ் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த லேம்ப் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த இடத்துலேருந்து வெளில வர்றது ரொம்ப சிரமமாக. ஏன்னா ஒவ்வொரு பாதையுமே வந்து பார்த்திங்கன்னா பல கிலோமீட்டர் போகுன்றாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து லைட்டு மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால வெளியில் வர்றது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் யாரும் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவும் சரியாக பராமரிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழேயுமே வந்து சுரங்கத்தை தோண்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடம்லாம் வந்து இதில் இருக்க அந்த ஊற்று வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மேலே உள்ள பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆக்சிஜன் இருக்காது, ஃபுல்லாக வந்து டாக்ஸிக் மீத்தேன் கேஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாருமே இதை தாண்டி வந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் தான் அலவுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த கோல் மைன் டூர் முடிஞ்சிருச்சு. இந்த மொத்த டூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப பாதிச்சது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து வரமாட்டாங்களாம். ஏன்னா பெண்களை வந்து யாராவது இந்த கோல் மைனுக்குள்ளே போகிறப்போ வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு துரதிர்ஷ்ட நாள் அப்படின்னு அவங்க கருதுவாங்களாம். ஆனாலும் இந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து வருவாங்களாம். எப்போ வருவாங்களாம், ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் வருவாங்களாம். சப்போஸ் யாருடைய கணவரோ யாருடைய குழந்தையோ வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து அடையாளம் காட்டுறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த கோல் மைனுக்குள்ளே வந்து உள்ளே விடுவாங்களாமா. அது வந்து ரொம்பவே வந்து மனசை வந்து பாதிச்சதுங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்த கோல் மைன் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சப்போஸ் இந்த கோல் மைனில் வந்துட்டு ஒருத்தவங்களோட கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு ஒரு கல்யாணம் வந்து இந்த இடத்துலையே வந்து பண்ணிப்பாங்களாம். சப்போஸ் அவங்க வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோட்ரஸ் கொடுத்துருப்பாங்களாம். அந்த கோட்ரஸ்லேருந்து அவங்கள வெளில அனுப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு வீடு சாப்பாடு எதுவுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, உள்ளே போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வந்து ஒரு கோலும் கொடுத்தாங்க. இங்கே ஒரு எடுத்துருக்கான் பாருங்க, இங்கே ஒரு எனக்கு பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்கா. எல்லாத்தையும் போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு அடுத்து வந்து அந்த ஃப்ராங்க்ஸ் லைட்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே போக வேண்டியதும்.